ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ 3 லாயமும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2 சைடு மேலேயும் கீழேயும் கோத்தாச்சு. ஹைட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 6-7 அடி வரும். கோக்கும் 2 சைடும் கோத்து முடிச்சதுக்கப்புறம் கோத்து 2 சைடும் டைட்டாக கட்டிக்க வேண்டியதான். நரம்போட திக்னஸும் இது பார்த்திங்கன்னா 0.16 70 mm. 70 mmனா அதுதான் 3 லாயம். 3 விரல் ஃபுல்லாக போகும், ஒரு அடுத்த விரல் பாதி போகும், அந்த ரேஞ்ச் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்காக கட்டி வச்சுருக்கேன். நமக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அது ஆவரேஜாக நமக்கு வந்து 3 லாயம் கட் பண்ணும்போது ஒரு 6 அடி கிடைக்கும். 6 அடி ஓகே தான், அதுவே போதும். அதுக்கு மேலே நம்ம அதை வராது 50 கன்னி வலைங்கிறதுனால. 2 சைடு டைட்டாக கட்டிங்க. அப்புறம் கண்ணியை கவுண்ட் பண்ணி முடித்தோடனே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்ணியை ப்ராப்பராக கட்டேன். சிலர் பார்த்திங்கன்னா கயிறு வச்சு வளர்ந்து கட் பண்ணுவாங்க, சிலர் டேரெக்டாகவே கட் பண்ணுவாங்க. நான் கவுண்ட் பண்ணி சிஸ்ஸரில் 1 by 1 தான் கட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு அந்த 2 பக்கம் ஈவனாக கட்டிங் இருக்கும். இல்லைனா மாறிடும். கண்ணி மாறிடுச்சுனாலும் பிரச்சனை வந்துடும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணுவோம், பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கட் பண்ணியாச்சு. டைட்டாக கட்டிக்கங்க. டைட்டாக கட்டிக்கிட்டோன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 by 1 பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணணும். அவசரப்பட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா மேலே கீழே போக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கங்க. இது நான் பழைய வீடியோவில் டீட்டெயிலில் கட்டிங் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது தான். அவங்களோட சிஸ்ஸர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. சிஸ்ஸர் பழசை யூஸ் பண்ண முடியாது. பழசை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. புதுசு யூஸ் பண்ணிக்கங்க, பெட்டராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவில் வருது. நம்ம இந்த எவ்வளோ நீட்டு வருது அப்படிங்கிறதும் இந்த வலையில் எவ்வளோ நீட்டு வரும் அப்படிங்கிறதையும் அப்கமிங் வீடியோவில் போடுறோம். 1/4 கிலோ வலையை தான் போடுறோம். போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசியாக இல்லை ஒரே மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்படி தனித்தனியாகவும் கட் பண்ணலாம். டைம் ஓவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் டபுளாக வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்வீனியன்ட்டு தான். உங்களுக்கு அக்யூரசி மாறாது. எனக்கு கட் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால நான் அதிகமாக வச்சு கட் பண்ணுறேன். அக்யூரசி மாறும் அப்படின்னா நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கங்க. ஓகே, பிகினர்னால் நீங்கள் 1 by 1 கட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்புறம் 2 வலையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும், பாருங்கள். ஆக்சுவலாக இது 2 வலை, ஒரே வலையை 2ஆக கட் பண்ணியிருக்கு. 25 MTக்கு இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 25 வரும். கட் பண்ணியாச்சு. கோக்கிறதுக்கு முன்னாடி வலை இப்படி தான் இருக்கும். இந்த வலை பார்த்திங்கன்னா நான் ஆற்றுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மகிட்ட இருந்த பழைய வலை டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் புது வலை ஒன்று கட்டிகிட்ருக்கேன். இப்படி தான் இருக்கும். டபுள் சைடும் கோத்தாச்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து அடிக்கயிறு வந்து இயக்கயிறு வந்து முறுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முறுக்கெடுத்து கயிறு யூஸ் பண்ணுங்கள். முறுக்கெடுக்காத கயிறு யூஸ் பண்ணிங்கன்னா கீழே சிக்கு அதிகமாக விழுவும். இந்த கயிறு ப்ராப்பராக முறுக்கு எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த 2லேயும் இந்த இயக்கயிறு எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்து ஒரு உயரமான இடத்துல கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணி போடுறேன். எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். கீழே ஒரு கயிறு கட்டியிருப்போம் பார்த்தீங்களா கோக்கிறதுக்காக. நீங்கள் டேரெக்டாக இயக்கயிறு கூட கோத்துக்கலாம். இல்லை நமக்கு இயக்கயிறு வந்து ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம். இந்த வேலைக்கு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தங்காட்டி சரி ஓகே இந்த கயிறே போடலான்னு ஃபைனல் பண்ணி அப்புறம் கடைசியில் இந்த கயிறு போடுறேன். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து கயிறு மாறும். நம்ம நீங்கள் கேட்குற கயிறு போட்டு கொடுத்துருவோம். அது ஆக்சுவலாக கட்டு வலைக்கு வந்து உடு வலைக்கு, அதாவது இதெல்லாம் நைட் விட்டு வைக்கிற வலைக்கு வந்து நாங்கள் இப்படி தான் போடுவோம். இதுவே ரெகுலராக டே டைமில் பிடிக்கிற வலைக்கு பார்த்திங்கன்னா வேறு கயிறு போடுவோம். இந்த கயிறு போட்டோம்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது, அதுக்கு தனியாக இருக்கும். இந்த கயிறு வலைக்குள்ளே எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பாருங்கள்.
ஒன் சைடு கட்டி முடிச்சு போட்டுருங்க டைட்டாக. டைட் பண்ணிட்டு அதை ஒன் சைடு பிடிச்சி உதறினீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். இன்ஸ்டண்ட்டாக அது வந்து நம்ம ஈயக்கயிறு கொஞ்சம் மொந்தமாக போடுறதுனால அது கொஞ்சம் இறங்கிறதுக்கு டைம் எடுக்கும். வரும், கண்டிப்பாக வராமல் போகாது. ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடுறது. இப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும். தள்ளும்போது அந்த முடிச்சு கிராஸ் ஆகிரும். நீங்கள் அதை ஷேக் பண்ணுறதுலே வந்துடும். ஒரு கண்ணி 2 கண்ணி மாடிட்டு வரும். கடைசியாக எடுத்து விட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பொறுமையாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஓகே. சில வீடியோ நானே எடுத்து தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கடைசியாக கயிறு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உள்ள சிக்கு இருக்கும். கண்ணி உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம க்ளீன் கரெக்டாக எடுக்கணும். பாருங்க, முறுக்கு கயிறு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் முறுக்கு கயிறு யூஸ் பண்ண பாருங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா முறுக்கு எடுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவில் பண்ணலாம். அது சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்மளோட வலை வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் மீன் ஈஸியாக மாட்டோம். அக்யூரஸியை என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது வலையில். ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நமக்கு மீன் கிடைக்கும். நம்ம வந்து கண்டபடி வலையை கட்டிட்டு ஒரு மீன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? அதுக்குன்னு சில வேலையெல்லாம் இருக்குது. அது கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். தரமாக இருக்கணும் வலை கட்டினா. குவாலிட்டி தான் பேசும். முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயம் போடுறது அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஈயம் போடுறது, மேல் கயிறு எந்த ஏரியாவுக்கு எப்படி ஈயம் போடுறது அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரியும். அப்கமிங் வீடியோவில் எப்படி ஈயம் போடலாம், எப்படிலாம் அதை எவ்வளோ நீட்டு வைக்கணும், லென்த்து ஈயத்துக்கு ஒவ்வொரு ஈயத்துக்கு கேப் எவ்வளோ இருக்குது, 1 by 1 நம்ம பார்க்கணும். டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வேலை உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம், என்ன கால் பண்ணலாம். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அது ஈயம் போடுறது எப்படின்னு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.